மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாகல, இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்கு உறுதி கொடுக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க தொடர்ந்து இதை உங்கள் கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மாமன்றத்தில் நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தால் பேரவைத் தலைவராக வந்திருக்கிறீர்கள். விதிகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கேள்வி நேரத்திலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்பது நீங்கள் அடித்து கொடுத்துருக்க புத்தகத்திலே இருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். இல்லைங்க, கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்கிற உரிமை நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனால் எங்கள் ஒன்றே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, விதி புஸ்தகத்தில் தான் சொல்கிறேன். அவர் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றார். காவல்துறையில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதில் கூட சொல்லலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலோ அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அரசாங்கம் விளக்கம் தான் தரணும் மொழியை நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதிர்குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படி என்பது இது வரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பதில் சொல்வார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்று குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்குறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினார். இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, அது எல்லாருமே பார்த்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும், அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அவைக்கு அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். நீங்கள் பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க. திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்குது, அமைச்சர்கிட்டே இருக்குது. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த EBCID பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவித்தோம்,
விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், நீங்கள் இல்லை, இது குற்றச்சாட்டு அல்ல. அதாவது எங்களுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு அல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது, எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமாக இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு, நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு, ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்கள் தனியாக நடவடிக்கை எடுத்தோன்னு, எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த ஃபோர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. விவாதம் பேசு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்துருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்துருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சாங்க, எவ்வளோ நாட்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்கள் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்கே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதேபோல் அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்குறாரு. அமைச்சர் அவர்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்றைக்கி நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் இங்கே இருக்கிறாரு, அவர் ஏன் இப்போ பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ், ஒரு நிமிஷம் உட்காருங்க. அவர் ராஜேஷ், என்ன உங்கள் தொகுதின்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது அமுதனை பற்றியது. அமுதன் பார்த்தீங்கன்னா சகலாபுரம் சட்டமன்ற என் தொகுதி சார்ந்த மாணவன் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அதிகப்படியாக மாணவர்கள் கோயம்புத்தூர் கல்லூரியில் தான் படிச்சுட்டு வராங்க பல ஆண்டு காலமாக. ஏன் இதை வலியுறுத்தினா, இந்த போதை பழக்கத்தால் அமுதன் இறந்தார்ன்றது மாற்று கருத்தே இல்லை. போதை பழக்கம், அந்த அடித்து கொண்ட பசங்க எல்லாமே போதை பழக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த 20 பேருமே போதைப் பொருள் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள். அவர்கள் ஒன்றும் கொலை குற்றவாளி கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா 100 நாளில் இந்த போதை பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு நாங்கள் உங்கள் ஆட்சியில் சொல்ல வரல. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அம்மாவின் ஆட்சின்றீங்க. இந்த கொலை குற்றம் நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட அமுதன் தரப்புக்கு தேவையான உதவி செஞ்சுட்டீங்க, அரசாங்க வேலை தரேன்னுட்டீங்க, நியாயமானது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த போதை பழக்கம் எங்கிருந்து வருது? பல வெளிமாநில கேரளாவிலிருந்து வருது.
நாம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமே மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, கஞ்சா பழக்கத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதற்கான தீர்வு தான் இந்த சட்டமன்றம் எடுத்து போகணுமே தவிர போனாச்சுல பண்ணிட்டீங்க இந்த கேட்கல. அடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் போதுங்க. நீங்க உங்க தொகுதின்னு சொன்னதுனால உங்களுக்குரிய இடம் தர வேண்டும் என்று அனுமதித்தான் போதும். மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடா வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்கள் இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில் நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம், 1 மணி நேரம். நீங்க சொல்லுங்க. என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் போதும். ஏறத்தாழ 1 மணி நேரம் இந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காகவும் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னார் கேரளாவிலிருந்து இது நிறைய சப்ளை ஆகுதுன்னு. இதுக்கான நடவடிக்கை தான் கேரளாவிலிருந்து ஹோம் மினிஸ்டர் இங்கே திரு ரமேஷ் சென்னிதால் அவர்களும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இதற்கான அனைத்து திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். கேரளாவுடைய ஹோம் மினிஸ்டரும் தமிழ்நாடுடைய ஹோம் மினிஸ்டரும் சேர்ந்து கூடிய விரைவில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மூலம் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து டக்ஸ் உடைய வழிகளையும் மூடுவதற்கான அனைத்து பணிகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி தும்மக்குண்டு மேகமலை பகுதிகளில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் குறித்து எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு தொகுதி கொஞ்சம் சத்தம் போடாது போங்க. இல்லை போகலாம், கொஞ்சம் அமைதியாக போங்க. அனுமதிக்கிறேன். போட்டோம் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அமைதியாக வெளியேறுங்க. அமைதியாக வெளியேறுங்க. வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு கொடுக்குறாங்க. எந்த கவன ஈர்ப்பு கொடுக்குறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னால் பிரச்சனையே கிடையாது. அவை திசை மாறி போய் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம், இன்னும் 2 மானிய கோரிக்கை, அதிக அளவில் நேரம் ஆகும். ஆகவே இனி எதிர்காலத்தில் இது ஒரு முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது. ஆகவே எது குறித்து 55 கீழ் கவன ஈர்ப்பு இருக்கிறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னால் பிரச்சனையும் வராது. அது கவனத்தில் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி தும்மக்குண்டு மேகமலை பகுதியில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் குறித்து சட்டமன்ற விதி 55 கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின், மாண்பு உறுப்பினர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், மாண்பு உறுப்பினர் திரு ஆ மகராஜன், மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு திரு அகில் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன், மாண்பு உறுப்பினர் இரா ராஜேந்திரன், மாண்பு உறுப்பினர் திரு செல்லசாமி, மாண்பு உறுப்பினர் திருமதி லதா, மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் PLA ஜெகநாத் மிஸ்ரா, மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் திரு கே மாரிமுத்து ஆகியோர் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். இவற்றை நான் சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். கட்சிக்கு ஒரு வீதம் மாண்பு உறுப்பினர்கள் இப்பொருள் குறித்து சுருக்கமாக கூறி அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.